शिरिडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं श्री சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாங்க முடியாத சொத்து சரியானதை தேர்ந்தெடுங்கள். மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். நம் வாழ்வில் மிக முக்கியமான விஷயம் மதிப்பு மிக்கது என்ற நல்ல செய்தியை பாபா தருகிறார். அந்த மதிப்பை நாம் பெற்றவுடன் நம் வாழ்வில் ஒருபோதும் திரும்ப பெற முடியாத விலைமதிப்பற்ற சொத்து. பாபா கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கும் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அதுதான். இன்று பாபா கொடுக்கும் ஒரே செய்தி. இன்று பாபா கொடுக்கும் செய்தியை நீங்கள் அறிய விரும்பினார் முதலில் இந்த கதையை கேளுங்கள். பாபாவின் முழு கதையையும் கேளுங்கள். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ருத்ரவரம் என்ற கிராமத்தில் கிரிவர்மா என்ற ஒரு நில உரிமையாளர் இருந்தார். அவருக்கு ஹிந்துமதி என்ற ஒரே மகள் இருந்தார். அவளை சிறு வயதிலிருந்தே மிகவும் அன்பாக வளர்த்தார். அவள் திருமண வயதை அடைந்ததும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பலர் அவளை தங்கள் உறவாக அழைத்து வர தொடங்கினர். ஒரு நாள் உறவை கொண்டு வந்த திருமணம் பந்துவும் வேறு சிலரும் அங்கே இருக்கும்போது கிரிவர்மா, ஐயா, இவ்வளவு தூரம் வந்ததற்கு நன்றி. என் மகள் கடினமாக உழைத்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு புத்திசாலி மருமகனாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நான் விரும்புகிறேன் என்று கிரிவர்மா கூறுகிறார். ஐயா, இப்போதெல்லாம் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சொத்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதுவரை நிச்சயிக்கப்பட்ட அனைத்து திருமணங்களும் பெரிய சொத்து உரிமையாளர்களுடன் தான். 7 தலைமுறைகளும் உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகும் தீர்ந்து போகாத செல்வம் உள்ளவர்கள். அத்தகையவர்களுக்காக கடினமாக உழைக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு பெண்ணின் ஒவ்வொரு தந்தையும் இங்கே தவறு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் மருமகனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை பார்க்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதுவும் இல்லாமல் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அவர் தனது புத்திசாலித்தனத்தால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதை பார்ப்பதில்லை. கிரிவர்மா கூறுகிறார், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? எனக்கு உண்மையில் எதுவும் புரியவில்லை. பெலில்லா பந்துலு கூறுகிறார், சரி, இப்போது நான் விரிவாக விளக்குகிறேன், கேளுங்கள். கிரிவர்மா கூறுகிறார், மருமகன் சொத்து வைத்திருப்பதால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அவரிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவர் அங்கேயே உட்கார்ந்து கடினமாக உழைக்காமல் சாப்பிட்டார். அது வேறு ஒருவரின் சொத்து. சரி, இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த குழந்தைகள் அனைவரும் எப்போது என்ன செய்ய சொல்வீர்கள்? நீங்கள் அவர்களுக்கு அனுமதியும் கொடுக்கலாம். திருமண விருந்தினர்கள் கூறுகிறார்கள். பின்னர் கிரிவர்மா கூறுகிறார், வேறு எதுவும் இல்லை. என் மகளை மருமகளாக்க வந்தவர்கள் முதலில் உங்கள் மகன்களை என்னிடம் அனுப்புங்கள். நான் அவர்களுக்கு ஒரு சிறிய சோதனை வைப்பேன். வெற்றி பெறுபவர்களுக்கு என் மகளை திருமணம் செய்து வைப்பேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் இப்போது இங்கிருந்தே சென்று விடலாம். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் தான் என்ன நினைக்கிறார் என்பதை அவர்களிடம் விரிவாக சொல்கிறார். கிரிவர்மா அதனுடன் அங்கு வந்திருந்த மணமகனின் பெற்றோர் ஏதோ யோசித்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேறினர். அது நடந்தபோது அவர்களில் ஒருவர், ஐயா, என் பெயர் சிவையா. இந்த இருவரும் சங்கரையா, சம்பையா எங்களை இங்கு அனுப்பினார்கள் என்றார். அவர்கள் அப்படி சொன்னதும் கிரிவர்மா தான் விரும்பியபடி தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதித்து தனது மருமகனாக மாற வந்த இளைஞர்கள் இவர்கள் என்பதை உணர்ந்து, ஓ, அந்த இளைஞர்களை அனுப்பிய இளைஞர்கள் நீங்கள் தானா? நான் உங்களுக்கு கொடுக்க போகும் தேர்வில் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும். மேலும் உங்கள் பெற்றோரிடம் அனுமதியும் பெற வேண்டும் என்றார். நீங்கள் வந்து விட்டீர்களா? அந்த இளைஞன் எல்லாவற்றையும் சொல்லுவான். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்கள் போட்ட டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி உங்கள் புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கணும்னா சொன்னார். நல்லதுதான், நான் போட்ட டெஸ்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க. சரி, அப்புறம் ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் போயிடுங்க. 1 மாதத்தில் உங்கள் கடின உழைப்பால் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்புறம் உங்களில் யாருக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணுவேன். கிரிவர்மா சொல்கிறார். 3 இளைஞர்களும் சம்மதித்து அவர் சொல்கிற மாதிரி செய்கிறாங்க. கையில் ஒரு பைசா கூட வச்சுக்கிட்டு சற்றும் யோசிக்காமல் அவர்கள் அனைவரும் வெவ்வேறு திசையில் புறப்பட்டனர்.
அவர்களில் கிழக்கு நோக்கி பயணித்து ஒரு சிறிய காற்றின் வழியாக சென்ற சிவையா காற்றின் அருகே ஒரு குழந்தையால் வீசப்பட்ட ஒரு சிறிய தெய்வ சிலையை கண்டார். அதை பார்த்து இது என்ன ஒரு தெய்வ சிலை போல் தெரிகிறது என்று தனக்குள் ஏதோ நினைத்து கொண்டார். ஏதோ தந்திரத்தை கண்டுபிடித்தது போல் இந்த மரச்சிலை என்னை பாதுகாத்து இந்த போட்டியில் என்னை வெற்றி பெறச் செய்யும். இந்த மரச்சிலையை நான் உண்மையாக தெய்வமாக போற்றுவேன் என்று நினைத்தான். அவன் உடனடியாக ஒரு பைராகி போல உடையணிந்து அந்த மரச்சிலையுடன் விளையாடத் தொடங்கினான். அவர் காட்டுக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தை அடைந்து சிலையின் மீது குங்குமத்தை தூவி அதன் முன் வைத்து அங்குள்ள குளத்திற்கு இருந்த ரவி மரத்தின் கீழ் அமர்ந்து சில மந்திரங்களை சொல்லத் தொடங்கினார். இதை பார்த்து குளத்திற்கு வந்து சென்ற சிலர் அவரை பற்றி பேசத் தொடங்கினர். நீங்கள் அந்த சுவாமியை பார்த்தீர்களா என்றார்கள். அவர் காசியில் இருந்து வந்தார். அவரிடம் செல்வோம். அவருக்கு சிறந்த குணங்கள் உள்ளன. நாம் எதை விரும்புகிறோமோ நம் விருப்பங்கள் நிறைவேறும் என்றார். பலர் அவரை பார்க்க வந்தனர். அவர்கள் சிவையாவிடம் வந்து தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும்படி கெஞ்சுகிறார்கள். பின்னர் சிவையா தன்னிடம் உள்ள சிலையை அவர்களுக்கு காட்டி நிச்சயமாக உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதற்கு முன் இந்த சிலையை நீங்கள் பார்க்கிறீர்களா? இது காசியில் உள்ள கங்கையே நதியில் எங்கள் குருவுக்கு வழங்கப்பட்டது என்று கூறுகிறார். ஓம் சாய்ராம்.